ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்பவே குவிக்கான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் வெல்லத்துக்கு நீங்கள் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது சிரப்பு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வர தேவையில்லை. அந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். தண்ணி ஒரு தடவை கொதிச்சா போதும். இப்போ அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் நம்ம 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கன்சிஸ்டன்சியில் எதுவும் வர தேவையில்லை. இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா பேன் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கிட்டா போதும். ஒரு நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்த பிறகு இப்போ இதில் நம்ம அந்த தண்ணி வெல்லம் பாகு தண்ணியை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா அந்த ரவுண்ட் சர்க்குலர் மோஷனில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் எதுவும் சேராது. நல்லா உங்களுக்கு ரொம்பவே குவிக்காக இந்த மாதிரி அல்வா ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதில் இன்னும் 1 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமே உங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். அதிலே ஒரு சூப்பரான ஸ்வீட்டு, அதுவும் ஹெல்த்தியான வேலை நம்ம செஞ்சிடலாம். இப்போ நெய் சேர்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். அந்த வெள்ளைப்பாகு ஊற்றினோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும். உங்களுக்கு நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வந்துடும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ பிளேட் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஷேப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை மிக்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயராக கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் லட்டு மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டான லட்டு மாதிரி கிடைக்கும். இதில் நான் நட்ஸ் எதுவும் நான் சேர்த்துக்கல. நீங்கள் நட்ஸ் கூட நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபினால இந்த நட்ஸ் எல்லாம் சேர்க்கலை. நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.